மட்டன் யக்னி புலாவ். ஃபராக்கானால இந்த ரெசிபி ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போச்சுங்க. அதை ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அதை தான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். பிரியாணினாலே நான் மஞ்சள் கலரில் இருக்கணும், இல்லை சிவப்பு கலரில் இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்கிறவங்களுக்கு இது செட் ஆகாது. பட் ஃப்ளேவர்ஸ் மைல்டாக இருக்கணும் அப்படின்னு சில பேர் விருப்பப்படுவீங்க. அவங்களுக்கு இந்த ரெசிபி அமிர்தமாக இருக்கும். ஸோ இதை செய்கிறதுக்கு நான் 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கோங்க. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் தேவையில்லைங்க. இந்த மாதிரி ராவாக சில மசாலாஸ் உள்ளே சேர்க்கணும். அது என்னென்னன்றதை டீட்டெயில்டாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 5 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்க சிக்கன்லயும் செய்யலாம். சிக்கன்ல நீங்க பாத்திரத்துல வேக வச்சாலே போதும். சோ மட்டன் ஸ்டாக்கை நீங்க வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி கறியை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல எண்ணெய், நெய் ரெண்டும் சேர்த்து 150 ml சேர்த்திருக்கேன். பிரியாணிக்கு நீங்க சேர்க்கிற பேசிக் மசாலாஸ் எல்லாத்துலயும் 2 மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுல 2 வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி வதக்கிக்கோங்க. இதுல இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து வதக்கிக்கிறேன். இதுல 1/4 கப் தயிர், அதோட 6 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இதுல வீட்டுல அரைச்ச 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, அதோட 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வேக வச்ச மட்டனை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம ஏற்கனவே வேக வைக்கும் போது உப்பு சேர்த்திருக்கோம். ஸோ ஃபைனலா தண்ணி ஊத்திட்டு செக் பண்ணிக்கலாம். ஃபைனலி கொஞ்சமா மட்டும் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம வேக வச்சு எடுத்தோம் இல்லையா தண்ணி, அதை உள்ள சேர்த்துக்கலாம். நான் மட்டன் ஸ்டாக்ல தண்ணியும் சேர்த்து அளந்து வச்சிருக்கிறேன். 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி ஊத்திருக்கேன். ஸோ கலந்துட்டு மூடி போட்டுருங்க. நல்ல தண்ணி இந்த மாதிரி சலசலன்னு கொதிக்க ஆரம்பிக்கும். அப்ப நீங்க ஊற வச்சிருக்கிற அரிசியை வடிகட்டி உள்ள சேர்த்துக்கோங்க. ரைஸ் உள்ள சேர்த்த பிறகு ஜென்ட்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாதி லெமனோட ஜூஸ் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வேக விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி கீழே இருக்கிற அரிசி மேலே வர மாதிரி கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு ஒரு பழைய தோசைக்கல் மேலே 20 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் தம்ல வைங்க. அவ்வளோதாங்க, மட்டன் யக்னி புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது கூட சிக்கன் கறி இல்லை காரசாரமாக எந்த கறி வேணாலும் வச்சு சாப்பிடலாம். வெஜிடேரியன்ஸ் நீங்கள் இதையே சோயா சங்க்ஸோட இல்லை மஷ்ரூமோட செஞ்சு சாப்பிடலாம். நான் செஞ்ச குவான்டிட்டிக்கு 4லேருந்து 5 பேர் தாராளமாக சாப்பிடலாங்க. இது கூட நல்ல காரசாரமான சைட் டிஷ் சூப்பராக இருக்கும். நான் சிக்கன் கறியோட சர்வ் பண்ணேன். ஒருவேளை நீங்கள் இதை ப்ரெஷர் குக்கரில் செய்யறதா இருந்தால் 1க்கு 1.5 கப் தண்ணி பெர்ஃபெக்ட்டா இருக்குங்க. பாருங்க, மட்டன்லாம் சும்மா அல்வா மாதிரி வெந்து சாஃப்டா பஞ்சு பஞ்சா போகும். ஸோ கண்டிப்பா எல்லாரும் இதை ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?